நீங்கள் எப்போ இயேசுவின் சிந்தனைக்கு மாறுறீங்களோ அப்போது பரலோக ராஜ்யம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ஜெபிக்கும்போது அந்த குணமாக்குற அபிஷேகம் இந்த பூமியினுடைய சிந்தனையில் இருக்கிறவங்க யாராலையும் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஜெபிக்கும்போது இயேசுவே பரலோகத்தில் இருக்கிற குணமாக்குற அபிஷேகத்தை யாருக்காவது உதவி செய்ய நாங்கள் வரவழைக்கிறோம், கட்டவிழ்க்கிறோம், நம்ம சொன்ன உடனே ஒரு வைப்ரேஷன் அதிர்வு வருது, ஒரு குணமாக்குற அபிஷேகத்தினுடைய வல்லமையை உணர்கிறோம். அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் தன்னை அறியாமல் அந்த அபிஷேகத்தில் மூழ்கி, இதெல்லாம் நடக்கிற உண்மை, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம். இப்போ அந்த வல்லமை உணர்கிறோம். அப்போ பரலோக சிந்தனையாக இருக்கும்போது தான் பரலோகத்திலேருந்து அந்த வேலை செய்யும். பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். 1000 டாக்டர் செய்ய முடியாததை, மனுஷர்கள் செய்ய முடியாத காரியத்தை அந்த அபிஷேகம் ஒரு செகண்டில் செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா மனுஷ உடம்பை பாருங்கள், இந்த கண் வாயெல்லாம் இருக்குது. இதை ஒரு 2 இன்ச்சு இப்படி இந்த பக்கம் வச்சுருந்தார் கடவுள்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். வாய் நேராக கைக்கு பாருங்கள், அளவு வச்சு பாருங்கள், கை தூக்குனீங்கன்னா கரெக்டாக சென்டருக்கு வரும். இப்படி நம்ம திங்க முடியுமா? திங்க முடியாது. அப்போ டிசைன் ஆண்டவர் தான் பண்ணியிருக்கிறார். இந்த டிசைனை மனுஷன் பண்ண முடியாது. அப்போது அந்த நம்மை உருவாக்கின தேவனுக்கு எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை இன்ச்சில் வாய் இருக்கணும், எங்கே காது இருக்கணும், காது தலைக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி வரதான் கேட்கும், முன்னாடி வராது, தெரியாது. அப்போ எவ்வளோ ஆண்டவர் பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறாரு. அப்போது அவர் அந்த உருவாக்கினவர், நம்ம சிருஷ்டித்தவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. எப்படிங்க நம்ம கஷ்டம், வியாதி, தரித்திரத்தை அனுபவிக்க முடியும்? அப்போ மைண்டு மாறல. நம்ம குழந்தை அனுபவத்திலே ஃபீடிங் பாட்டிலேயே போட்டுக்கினேன். எங்கேயாவது குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா கத்தும் பாருங்க, ஐயா என்னை தூக்கி விடு, நான் கீழே விழுந்துட்டேன், ஐயோ என்னை தூக்கி விடு, அட்டம் பிடிக்கும், தூக்குடு. அப்புறம் திருப்பி விழுந்துச்சுன்னா திருப்பி அழுகும். இப்போ நம்ம பெரிய ஆளுங்க விழுந்தா அடுத்தவன் பார்க்குறதுக்கு முன்னாடி தடனை எந்திரிச்சிருவோம். இப்போ நம்ம இந்த குழந்தை அனுபவத்துலேருந்து யாராவது தூக்கி விட மாட்டாங்களா? அது சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, ஒன்றுமே வேலைக்காக மாட்டேங்குது அப்படின்னா தயவு செஞ்சு நான் உங்களை குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரையே உள்ளே வச்சுக்கிட்டு அவர் யாருங்கிறது தெரியாமல் ஃபீடிங் பாட்டில் பால் குடிச்சுன்னு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? தயவு செய்து உணருங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யமே உங்களுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். புரியுதுங்களா? நம்ம பரலோகத்தை தேடி இல்லை, பரலோகம் நமக்குள்ளே தான் இருக்குது. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைச்சாரா? வந்துட்டீங்களா? ஏற்றுக்கொண்டீங்களா? அப்போது மகிமை இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில். இந்த 2ம் தனித்தனியானவை இல்லை. புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பற்றி வேதாகமம் என்ன கூறுதுன்னா, ராஜ்யத்தின் அழைப்பு உங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். இயேசு ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரன், ஞானி, புத்திசாலி, அறிஞான சயின்டிஸ்ட்டு கேட்டாங்க, விஞ்ஞானி எல்லாம் இருக்கான். அவனுக்கெல்லாம் கொடுக்காததான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போது எவ்வளோ ஸ்பெஷல் நம்ம பாருங்கள். கொடுத்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள்ளே அவர் உங்கள் உயிரோடு கலந்து வாசமாக இருக்கிறாரு. அவர் அவங்க கூடவே குடும்பம் நடத்தின்னு இருக்கிறாரு. எதுக்காக? அவரை வச்சுக்கிட்டே நம்ம அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இது குத்துது, பொண்டாடி சரியில்லை, புருஷன் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் மவன் சரியில்லை, பேரன் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கா? சரியில்லாததை சரி செய்கிறதுக்கு தாங்க உங்கள் கூட இருக்கிறாரு. எப்படிங்க சரி செய்கிறது? அவங்கள போய் யாராவது பிரச்சனை பண்ணுறவங்கள ஓங்கி அப்பனா சரியாயிடுமா? ஆகாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உணர்ந்து கொண்டா, ஆண்டவரே எங்கள் வீட்டில் இந்த ஆள் சரியில்லை, இந்த சூழ்நிலையை மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில்னு சொன்னால் தானாக மாறுவாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லலிங்க, ஒருத்தர் நன்மைக்காக நீங்கள் மாற சொல்லும்போது எப்படி ஒருத்தர் குணமாக்குறதுக்கு பரலோக அபிஷேகம் உங்கள் மூலமாக வேலை செய்தோ, அதுபோல் வீட்டில் சரியில்லாத ஆளை மாற்றிடும். அதை விட்டுட்டு வீட்டில் ஆள் சரியில்லை, வீட்டில் ஆறில் சரியில்லை பஜனை பாடினே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே இயேசுவே வீட்டில் சரியில்லைன்னு பஜனை பாடிட்டு இருந்தால் சுண்டல் தொன்னையில் தான் வரும், விடுதலை வராது. அதனால் மற்றவர்களை பற்றி குறை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா சரியில்லாததை சரி செய்வதற்கு தான் உங்களை வைத்திருக்கிறார். நான் இப்போ விவசாயம் சரியில்லை, தொழில் சரியில்லை,
அது சரியில்லை, குடும்பம் சரியில்லை, இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு எதுக்குங்க இயேசு வேணும்? அதுக்கு பிசாசே போகிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் சீரியஸாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அதை செயல்படுத்துகிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது. மாற்ற வேண்டும். அப்போ ஒன்று சரியில்லை, ஒரு பகுதி சரியில்லைன்னா இயேசுவின் நாமத்தில் சரியாகு. இந்த கை சரியில்லையா, இயேசுவின் நாமத்தில் சரியாகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சரி ஆகும். இப்படிங்கிறதுக்கு சரியாகிறதுக்கு இன்னும் முதிர்ச்சி வேணும். அது இயேசுவாக இருந்தால் இப்படின்னு ஆகும். நம்ம இயேசு லெவலுக்கு இன்னும் மாறல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், ஸ்லோவாக மாறும். ஒரு டைம் வேணும், அவ்வளோதான். ஒரு கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெருசு கையில் கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டி இயேசு நாமத்தில் மாறினா ட்ரைங்கின்னு சாப்பே போகிறதுக்கு அந்த அபிஷேகம், அந்த இயேசு கிறிஸ்துவோட அனுபவம், வேத வசனம் அதிகமாக சாப்பிட்டவங்க சொன்னால் உடனே சரியாகும். இப்போ நம்ம பால் குடிக்கிற குழந்தைங்க மாதிரி தானே, வசனத்தை ஃபுல்லாக இன்னும் இறங்கலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். அதனால் உடனடியாக ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க, ஆனால் கரையும். ஏன்னா நீங்கள் சொன்னது இயேசுவின் நாமத்தில் சொன்னீங்கன்னா இது வேலை செஞ்சே ஆகணும். அதுக்கு இன்னொரு சாய்ஸ் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையான தெய்வத்தினுடைய வல்லமை. அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சூழ்நிலைகள் சரியில்லை, உங்கள் பொருளாதாரம் சரியில்லை, உங்கள் உடல்நிலை சரியில்லை, உங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா பாடுபட்டுக்கிட்டே இருக்காதீங்க. வசனத்தை நல்லா உள்ளே வாங்கிக்கோங்க, நல்லா வசனத்தை படிங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சரியில்லாத இதை சரி பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கையிடுங்க. அப்போ சொல்லும்போது அதை இன்னும் சரியாக, நீங்கள் நினைக்கிறத விட அருமையாக ஆண்டவர் அதை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். தயவு செய்து இதை ட்ரை பண்ணுங்கள். என்னமோப்பா இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படின்னு உடனே சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இயேசுவுக்கு ஒன்று கூட கீழே விழுவாது. அவரை குறை சொன்னால் அவர் ஒன்றுமே இல்லை, அவருக்கு தேவையானது எதுவுமே இல்லை. நான் உனக்கு பால் கொடுத்தேன், பழம் கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், என்ன நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டாக்க அவருக்கு எந்த எஃபெக்டும் வராது. அவரை சண்டை போடுறதுனால, அவரை குறை சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கஷ்டப்பட போகிறது நம்ம தான். ஏனென்றால் இயேசு அவருடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த பவரை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா, நான் நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம், நீங்கள் பெரிய மோகன் சீலாசரஸ் ஐயாவாக இருக்க தேவையில்லை, பெரிய ஊழியக்காரர் டிவி சேனலில் தேவையில்லை. இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டிங்களா, அவ்வளோதாங்க. இயேசு உங்களுக்குள்ளே வந்துடுவார். அப்போ இயேசுனுடைய அபிஷேகம், பரிசுத்தாயின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் சொன்னால் மாறும். ரொம்ப சிம்பிள். இதை சொல்லாமல் என்னென்னலாம் பண்ணின்னுக்கிறோம் பாருங்கள். பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, பொருள் வேஸ்ட்டு, கஷ்டம், எவ்வளோ கஷ்டம், வேதனை. ப்ரமோஷன் வேணுமா, இயேசு நாமத்தில் எனக்கு ப்ரமோஷனை நான் வர சொல்கிறேன், எனக்கு சீக்கிரம் வரணும். சம்பள உயர்வு வேணுமா, இயேசு நாமத்தில் எனக்கு சம்பள உயர்வு வேணும். பற்றும் பற்றாமல் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை மண்டையில் இருந்தால் நீங்கள் ஏழ்மையை ரிஜெக்ட் பண்ணுவேன். நான் கடனாளி இல்லைப்பா, நான் கடனாளி ஆக முடியாது, எனக்கு வேண்டாம். நான் தரித்திரம் பிடிச்சோன்னா இருக்க முடியாது, நான் வியாதி பிடிச்சோன்னா இருக்க முடியாது. அவுட். இயேசு நாமத்தில் இதெல்லாம் என்னை விட்டு வெளியில் போட்டும், என்கிட்ட நீ வராத போ. ஆசீர்வாதம் மட்டும் வரணும். அப்போ எனக்கு சம்பள உயர்வு வரணும், என்னுடைய நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மகசூலுக்கு 3 மடங்கு அதிகமாக மகசூல் வரணும், அறுவடை வரணும். இயேசு நாமத்தில் நான் கட்டளை இடுறேன். தண்ணி கம்மியாது, இயேசு நாமத்தில் பெருகணும். அதை டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு தடவை சொல்லிவிட்டாக்க அது வேலை செய்யணும் கிடையாது. அன்னன்னைக்கு சொல்லணும், அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையா, பலன் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் எனக்கு கிறிஸ்துவின் பலன் உண்டாகட்டும். இதை உங்கள் வாயின் வார்த்தை என்ன வருதோ அதை தான் செயல்படும். என்னங்க பண்ணுறது, வாழ்கிறதே கஷ்டம் அப்படின்னா பிசாசு ஆஹா நம்மால் ஆரம்பிச்சிட்டாயா புலம்பலை அப்படின்னு 7 பிசாசு சேர்ந்து குடும்பம் நடத்துவோம். உன் வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய், நீதிமொழிகள் 6:2. உன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டாய். எவ்வளோ தூரம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். வாயின் வார்த்தையை மாற்றுங்க, வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் தூதர்கள் உங்களுக்கு வேலை செய்யணும்னா, வீட்டு வேலை ஒரு ஆள் செய்கிறது கஷ்டம், பயங்கர வெயில், பண்ண வேலையை செய்கிறது கஷ்டம், தொழிலில் வருமானம் இல்லை, போட்டு இழுக்க முடியாது. இயேசுவே பொருளாதார ஆசீர்வாதத்து தேவ தூதர்கள் எனக்காக வேலை செய்யட்டும்னு சொல்லுங்கள், டெய்லி சொல்லுங்கள். கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கிலிருந்து பொருளாதாரத்தை எனக்காக இயேசு கிறிஸ்துனுடைய தூதர்கள் கொண்டு சேர்க்கட்டும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு
மனசுக்கு வந்து இந்த பாழா போன மனசு, வீணா போன மனசு புலம்புனா ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ என்னங்க பண்ணுறது, என்னங்க வாழ்க்கை முடியலிங்க, என்னத்தை வளைச்சி 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 பார்க்குறாங்க, ஒன்றும் முன்னேற்றம் இல்லைங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி பாருங்க, மனசு அப்படியே சந்தோஷப்படும். ஆனால் பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யாது. அதே சமயம் உங்களை சூழ்நிலை என்ன நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, மனசு அடங்கும். அடங்க 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 பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். இப்போது நீங்கள் இந்த இப்போ 2 வருடங்களாக பரலோகத்தை நீங்கள் தயவு செஞ்சு வேலை வாங்குங்க. பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துங்கள்னு வசனம் இருக்குது. நீங்கள் பிடிச்சி வேலை செய்ய வைக்கணும். எப்படி வேலை செய்ய வைக்கிறதுனா, பிடிவாதமாக இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நான் சொன்னால் இயேசு சொன்னார், புரியுதுங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரலோகம் வேலை செய்யும். ஏன்னா ஒருத்தர் திட்டிவிட்டான், அவனை தூதர்கள்லாம் போய் செருப்பெடுத்து அடிக்க நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு பரலோகம் வேலை செய்யாது, புரியுதுங்களா. ஆனால் உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு இயேசு சொல்கிறார். உங்களை தொட்டுட்டான் அப்படின்னா இயேசு வந்து கண்மணி இந்த கருப்பு மொழியை இப்படி தொட முடியுமா? அப்போ இயேசு சொல்கிறார், உங்களை தொடுகிறவனே என் கண்மணியை தொடுகிறார். இயேசுவோட கண்மணி யாரோ தொட முடியுமா? நினச்சி பாருங்கள், அது விடுவாரா? அது அவர் பிரச்சனை. இப்போ நமக்கு வீடு சூழ்நிலைகள்லேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, வியாபார வாய்ப்புலேருந்து, குடும்ப உறவுகள்லேருந்து மாற்றக்கூடிய வாய் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது நார வாய் இல்லை, அழுகிற வாய் இல்லை, புலம்புற வாய் இல்லை, நமக்குள்ள இருதயத்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய உயிரில் இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையான வாய். அப்போ பரிசுத்தாவின் ஊழியத்தை பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாயின் வார்த்தையை வைப்பேன்னு வாயில் சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையை பரிசுத்தாவின் இடத்துல கேட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா குடும்ப சூழ்நிலை மாறும். இன்றைக்கி தேதி மார்ச் 29, 28 போச்சு, 29 போச்சு, 30 பேரும், 31 போகும், ஏப்ரல் 1 வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். வார்த்தையை மாற்றாமல் புலம்பினே இருந்தால் எப்படிங்க சூழ்நிலை மாறும்? அப்போ பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு இல்லை, பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை இல்லாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், அதை மேலும் நீங்களோ உங்களை அந்தகாரம்னா இந்த இருள் பிடிச்ச நாசமாக போன உலகத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நீங்கள் இருக்கிறீங்க. ராஜரீகமான, உங்களை எப்படிங்க ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு? நம்ம தரித்திரம் பிடிச்சவங்களாக இருந்தோம், கடனாளியாக இருந்தோம், வியாதிப்பட்டவர்களாக இருந்தோம், ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த இருளில் மாட்டிக்கிட்டு தூக்கம் வராமல் புலம்பி மானம், மரியாதை, பதவி, இந்த ஊரில் இருக்கிறது எல்லாம் ஒரு மதிப்பு எல்லாத்தையும் இழந்து தடுமாறும்போது நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதிலிருந்து விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நம்ம. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ ராஜாவாக தான், ஒரு ராஜா மட்டும் இல்லைங்க, ராஜரீகமான ஆசாரியர். அதாவது ஒரு பெரிய ஆசாரியர்னா மர செய்கிற ஆசாரி கிடையாது, தேவனை நேர தொடர அளவுக்கு இருக்கிற பூசாரி மாதிரி. அப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, ஐயர் ஜாதி இல்லைங்க, முதலியார் ஜாதி இல்லைங்க, பறையர் ஜாதி இல்லைங்க, கவுண்டர் ஜாதி இல்லைங்க, உங்களை அப்படி ஆண்டவர் சொல்ல, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக நீங்கள் இருக்கிறீங்க. இவ்வளவு ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன கண்டிஷன்னா, எனக்கு வந்து நீ நாக்கில் தண்ணி படாமல், காலையில் பல் தேய்க்காமல், காலையில் விரதம் இருந்து எதையோ ஒரு மந்திரத்தை சொல்லி முழுங்கணும், அப்படி கிடையாது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே இவ்வளோ தகுதியை உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ தகுதியை வைத்துக்கொண்டு உள்ளே வைத்துக்கொண்டு அதை பேச தெரியல, செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு அதை எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா முன்னேற்றம் எப்படி வரும்? புரியுதுங்களா? பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டம் உண்டு. ஆனாலும் உங்களிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் வேறு யாரும் மாற்ற முடியாது, நீங்கள் தாங்க மாற்றணும். அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டார். புரியுதுங்களா?
ஒரு நாளைக்கு காலையில் 20 நிமிடம், சாயந்தரம் 20 நிமிடம் கூட வேத வசனத்தை உள்ளே நீங்கள் வாங்க முடியலன்னா வேஸ்ட்டு, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 2022 கடனாளியாக இருப்பீங்க, 2023 முன்னேற்றம் இருக்காது, நிறைவுக்கு வர முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, தயவு செஞ்சு அந்த அதிகாரத்தை மாற்றுங்க, யூஸ் பண்ணுங்கிறார். 2022 கடனாளிலேருந்து நிறைவாக மாறும் அப்படின்னா இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்கு வந்து ஆலம்பனா, ஐயா வந்தேன் ஐயா, உனக்கு என்ன வேணும் கொடுக்குறேன் ஐயா அப்படிலாம் வரமாட்டார். அது பூதம் மாதிரிலாம் வரமாட்டார். நீங்கள் சொன்னால் தான் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இந்த வருஷம் வார்த்தையை மாற்றி பேசணும். இது என்ன ஆகும், ஒரு நாள் பேசுவோம், ஒரு நாள் திருப்பி யாராவது புலம்புனாங்கன்னா புலம்பலுக்கு போயிடும். அப்போ வந்து மண்டையில் அடிச்சுக்கிட்டு இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு புலம்புவாரா, பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது, நான் புலம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து தயவு செய்து மாற்றுங்க. இயேசுவின் சிந்தனையை இயேசு சொல்வாரா, இயேசு செய்வாரா? இயேசு எப்போவுமே அதிகாரத்தோடு செயல்பட்டார். அவர் சும்மா நின்னாலே அதிருது இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னால் அப்படி தான். பாருங்கள், மார்க்கு 4வது அதிகாரம் வசனத்தை தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. மார்க்கு 4வது அதிகாரத்தை பைபிளில் இன்றைக்கி படிங்க. 35, 36, 37, 38, 39 படிங்க. இதை ஏற்கனவே நான் வாட்ஸ்அப்பில் குரூப்லேயும் போட்டேன், நேற்று போட்டேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு படகுல போயிட்டுருக்கிறார். அப்போ படகுல போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு கடலில் அவர் வந்து ஒரு ஓரமாக தலையணை வச்சு படுத்து தூங்குறாரு. சீஷர்கள்லாம் அந்த காற்று, அதுக்கு என்னங்க, அதுக்கு இந்த செயில், அதுக்கு தமிழ் வார்த்தையில் துணி மாதிரி படகுல போட்டால் அது அதுவாக காற்று தள்ளிட்டு போகும். அப்படி போயிட்டுருக்குது. திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்கிற மாதிரி. அந்த பெரிய படகு, சின்ன படகுன்னு நினச்சிக்காதீங்க, பெரிய கடலில் போகிற படகுல தான் போகிறாரு. கவுறுற லெவலுக்கு ஆடுது, தண்ணி உள்ளே வருது. அப்போது சீஷர்கள்லாம் வந்து ஐயோ போச்சு, நீங்கள் ஆல் க்ளோஸ், கப்பலுக்கு இந்த படகு கவுந்துரும், பெரிய கப்பலான போல் இருக்கிற படகு கவுந்துரும் அப்படின்னு பாரியா, ஏசு பாரியா நிம்மதியாக தூங்கினுக்கிறாரு பாரு. எல்லாம் ஒரு விவஸ்தை கட்ட மனுஷன் நினச்சிருப்பானுங்க. அவர்கிட்ட போய் ஐயரே, அவர் ஐயரேன்னா குருக்கு பெரியவரேன்னு அர்த்தம். இந்த மாதிரி படகு இது பண்ணி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, நம்மளை மாதிரி ஐயோ கப்பல் ஆடுது, தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஊற்றுது, காற்று வருது, ஐயோ நைனா தேவிட பாப்பா போச்சுடாப்பா, ஏதோ நம்பி வந்த நட்டாத்தில் நடுக்கடலில் விட்டுவிட்டு எப்பான்னு புலம்பாமல் அவர் எந்திரிச்சு நின்று 39வது வசனத்தில், மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்கிறாரு, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்று அமைதியாக நின்று போச்சு, அமைதி உண்டாச்சு. எதுங்க? புயல். அப்போது காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு அப்படின்னாரு. அதை நீங்கள் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில். அதாவது பொன்னாடி புருஷன்ட்ட போய் சொல்லிவிடாதீங்க, வீட்டில் இருக்கிறத அடி வாங்கிட்டு பெரிய பிரச்சனையாகி போயிடும். சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு எதிராக வராதே. கடன்காரன் வரானா, நீங்கள் கடன் கொடுக்கணுமா, இயேசுவின் நாமத்தில் அமைதியார், இயேசு எனக்கு கொடுக்கும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாயை திறந்து யாரும் இல்லாத இடமா பார்த்து கட்டளை இடுங்க. அப்போ அதுக்கு உண்டான பணத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன், பரலோகத்திலேருந்து எனக்கு பணம் வரணும் சொல்லுங்கள். அப்போ அது யார் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பார். வீட்டில் சமாதானம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை நான் கட்டளையிடுறேன். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் யாராவது ஒருத்தர் அபிஷேகத்தில் இந்த அதிகாரத்தை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீடே பரலோகமாக மாறும், உங்கள் வாழ்க்கையே பரலோகமாக மாறுங்க. தயவு செய்து நீங்கள் பரலோகத்திலிருந்து வேலை செய்கிறதுக்கு தூதர்கள் ரெடி, அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இவருக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா தூதர்களால் வேலை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு பொருளாதாரம் பெருக வேண்டும், இயேசுவின் நாமத்தில் நான் வந்து பொருளாதாரம் பெருகும்படியாக கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து இயேசுவின் நாமத்தில் தூதர்கள் உடனே உங்களுக்கு போய் வேலை செய்வாங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டாம். அவர்கள் எங்கே இருந்தாவது யாராவது உங்களுக்கு நிறைவேறாத பிஸ்னஸை நிறைவேற்றுவாங்க. கொடுக்க பணம் எத்தனையோ நாளாக ஒருத்தன் வந்து பள்ளிக்கூடம் கட்டுறேன்னு பிடிங்கி வச்சுருப்பான். அவன்கிட்ட கேட்கவே முடியாத சூழ்நிலை இருக்கும். அவன் கூட தானாக கொட்டுவான். ஆனால் டெய்லி சொல்லணும், புரியுதுங்களா? அது வரலும் சொல்லணும். அப்படி தான் வேலை கிடைக்கலையா, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை வந்தாகணும், எனக்கு ஆர்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சிஎம்மாக இருந்தாலும் பிஎம்மாக இருந்தாலும்
அங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமோ ஆண்டவருடைய வேலை, அதை அவர் கரெக்டாக செய்வார். அதனால் தயவு செய்து வார்த்தையை இருதயத்தை இயேசுவின் சிந்தனையாக மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த அடிப்படையை விட்டுட்டு நான் எவ்வளோ பைபிள் வசனம் நம்ம பகிர்ந்தாலும் தியானித்தாலும் வேலை செய்யாது. தயவு செய்து சீரியல் பாருங்கள், சினிமா பாட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 20 நிமிஷம் உங்களால் வேத வசனத்தை டிவியில் போட்டு பார்க்க முடியலன்னா நீங்கள் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. இது நீங்களே புரிஞ்சுக்கோ. உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே வேட்டு வச்சுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஆப்படிச்சுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. மாற்றுறது, முடிவெடுக்கிறது உங்கள் கையில் இருக்கு. அருமையான ஆண்டவரே, இந்த இருதயத்தில், எங்களுடைய மனதில் இந்த உலகத்தினுடைய சிந்தனை பாடுகள் மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு பரலோகத்தின் சிந்தனை, நான் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஒரு மனுஷன், அதனால் பரலோகம் எனக்காக வேலை செய்யும், நான் சொன்னால் ஆகும் இயேசுவின் நாமத்தில் அப்படிங்கிற நம்பிக்கை, உணர்வு, அந்த அதிகாரம் எனக்கு இருக்கும்படியாக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என் மனது மாறட்டும், சூழ்நிலைகளை மாற்றுகிறோம், அந்த அதிகாரத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க. இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க எனக்குண்டான எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை நாங்கள் சரியானபடி உபயோகித்து முன்னேறும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இன்று இந்த வினாடி எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். எங்களை மனசில் இந்த உலகம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எண்ணங்களை சிதறடிக்கிறோம், அதெல்லாம் இல்லாமல் போக முடியாது, கேன்சல் செய்கிறோம். எங்கள் கடன்களை கேன்சல் செய்கிறோம். எங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களெல்லாம் தள்ளி போக முடியாது, கேன்சல் செய்கிறோம். எங்களுக்கு தேவையில்லாத தொடர்புகள் அவங்களெல்லாம் கட் பண்ணுறோம், லைஃப்லேருந்து தூக்குறோம். ஏன்னா அவங்க ஓட்டை போட்டு எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் நாங்கள் வெட்டி எடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை முன்னேற்றுங்க. இன்னும் நாங்கள் முன்னேறல, ஒரு பெரிய எங்கள் ஊர்லேயோ இதுலேயோ மதிப்பாக பெரிய ஒரு நல்ல பேரோட, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட மற்றவர்களுக்கு வாரி இறைத்து கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு எங்களை உயர்த்துங்க. உங்களுடைய வார்த்தை அதுக்கு தயாராக இருக்குது, ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் நமக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உள்ள தியானிக்க அது மேலே செல்லும்படியாக, எங்களை உயர்த்தும்படியாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.